அனைவருக்கும் வணக்கம். காலச்சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரோட்டரி குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி என்ஜி செங்குட்டுவன் அவர்கள் சிறிய தலைமை ரோட்டரி கிளப் வழங்கும் காலச்சக்கரம் 2.0 வாழ்முறை உன்னுடல் உன்னுடன். இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைந்துள்ள ஜோன் 31 உதவியாளர் ரொட்டேரியன் சம்பத் அவர்களையும், ஜோன் 15 உதவியாளர் ரொட்டேரியன் ஜிவிஎன் கணேஷ் அவர்களையும், இரண்டாவது நாளாக நம்முடன் இணைந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ரோட்டரி கிளப் கொள்ளிடம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் மணிகண்டன் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் KST சுதாகர் அவர்களையும், நமக்கு ஆசனங்களை மிக எளிமையாகவும் சிறப்பாக பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிற நமது ஆசான் ஜெகநாதனை அவர்களையும், இந்த சிறப்பு அழைப்பாளராக ஜோதிடமும் குறித்து அடிப்படை விளக்கங்களை அளிக்க இருக்கின்ற திருமதி உஷாராணி சிவகிருபாகரன் அவர்களையும், மேலும் இப்பிரிவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக என வரவேற்று தொடர்ந்து தேர்தல் நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிகழ்ச்சி தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாக்கி வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீகிருஷ்ணம் சங்கத்தின் செயலாளர் ரோட்டரி ரவிசந்தர் அவர். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனங்களை முக்கத்தோடு செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக இழுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்போடும் தோழனுடன் வாழ்ந்திட ஒரு புனிதமான அத்திருவிழை சுற்றி ஒன்று கூடி பொய்யான படைப்பால் நீ என்று புரிந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடுதல் ரோட்டிலாகி எங்களுக்கு உதவி செய்யும்படி இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ரோட்டரி மாஸ்டர் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீகிருஷ்ணம் சங்கத்தின் செயலாளர் ரோட்டரி ரவிசந்தர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களை என்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏலும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. மண்ணும் நீ விண்ணும் நீ மறிகடல்கள் ஏலும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பன்னெழுத்தும் நீ. கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். கண்ணும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நேர்மை நின்ற பாதம் நன்னும் மாறு அருளிடாய். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். சூரிய வணக்கம். சூரிய வணக்கம் 12 நிலைகள் இருக்கு. தயார் நிலை 1, 2, 3, 4,
5 6 7 8 9 10 ரெக்கார்டா இது ரெக்கார்டு பண்ண மாதிரி 11 12 ஒரு ஆழமான மூச்சு. சூரிய வணக்கத்தின் நன்மைகள். கண் பார்வைத்திறன் அதிகரிக்கிறது, நரம்பு மண்டலம் பலமடைகிறது, இதயம் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது, மாதவிடாய் சம்பந்தமான தொந்தரவுகள் சரியாகிறது, ஆசனங்கள் செய்வதற்கு உடம்பு தயார்படுத்தப்படுகிறது. அதாவது ஆசன பயிற்சி. முதல் ஆசனம் துபிகோண ஆசனம். கால்கள் ஒரு அடி இடைவெளி வச்சுக்கிறோம். கைகள் பின்னாடி நல்லா போர்த்துக்கிறோம். மூச்சு காத்து இருக்கிறோம். மூச்சு காத்து விட்டுட்டு முன்னோக்கி வளையணும். கைகள் மேல கொண்டு வந்துடணும். சாதாரண மூச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10. மூச்சு காத்து விட்டு மெதுவா மேல வர்றோம். மூச்சு காத்து விட்டு வர்றோம். ஒரு நீண்ட மூச்சு. துவிகோணாசனத்தின் நன்மைகள். முதுகுத்தண்டு நல்ல பலமடைகிறது, நினைவாற்றல் அதிகரிக்கிறது, தொந்தி கரைகிறது, தோள்பட்டை வலி கழுத்து வலி குணமடைகிறது. அமர்ந்த நிலை உட்கட்டாசனம். கீழே பார்க்கிறோம், மேல பார்க்கிறோம், வலதுபுறம் இடதுபுறம். சக்கராசனம். முதல் நிலை. இரண்டாவது நிலை. இரு கால்களையும் தொடையொட்டி வச்சுக்கிறோம். பாதம் நல்லா கீழே ஊன்றி இருக்கட்டும். கைகள் கணக்கால பிடிச்சுக்கிறோம். மூன்றாவது நிலை. இடுப்பை நல்லா மேல தூக்கிறோம். இந்த நிலையில் இருக்கிறவங்க இந்த நிலையில் இருக்கலாம். அடுத்த நிலை, நான்காவது நிலை, தோள்பட்டையொட்டி கைகள் வச்சுக்கிறோம். அப்படியே உடம்ப நல்லா மேல தூக்குறோம். இரண்டாவது நிலை. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா தலை கீழே கொண்டு வரோம். உடம்ப கீழே இறக்கிறோம். கைகள் தலை பின்னாடி கொண்டு போயிடுறோம். ஒரு ஆழமான மூச்சு எடுத்து மெதுவா மூச்சை வெளியேற்றோம்.
அடுத்த ஆசனம் பவனமுக்தாசனம். உதயங்களை பெருவரை சேர்த்து வச்சுக்கிறோம். கால் முட்டி சேர்த்து வச்சுக்கிறோம். கைகள் இரண்டையும் முட்டிக்கு பக்கத்தால நல்லா கோர்த்து தலையை மேல தூக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஆழமான மூச்சு. வலது கையை தலைக்கு முன்னாடி நீட்டி இடது கையை நெஞ்சை முதல்ல வச்சு மெதுவா வச்சுக்கிறோம். சக்கராசனத்தின் நன்மைகள்: முதுகுத்தண்டு பலமடைகிறது, இடுப்பு வலி முதுகு வலி சரியாகிறது, இளமை மேம்படுகிறது, கூன் முதுகு சரியாகிறது. பவனமுக்தாசனம் செஞ்சோம். மாற்றாசனம் சக்கராசனம் செஞ்சா கண்டிப்பா பவனமுக்தாசனம் செய்யணும். பின்னாடி வளைஞ்சா முன்னாடி வளையணும். செய்யறதுனால நம்மளுக்கு மலச்சிக்கல் சரியாகிறது, தலைவலி, அஜீரணம், இது எல்லாமே இந்த பவனமுக்தாசனத்துல வந்து சரியாகிறது. அடுத்ததாக உத்தித பத்மாசனம். வலது காலை எடுத்து வயிற்றுட்டி போட்டுக்கிறோம். இடது காலை எடுத்து வயிற்றுட்டி போட்டுக்கிறோம். கைகள் நல்லா தொடையோட ஒட்டி வச்சு உடம்ப தூக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஒரு நீண்ட மூச்சு. ஆசனத்தை கலைச்சிடுறோம். இந்த உத்திர பத்மாசனத்தினோட நன்மைகள்: நெஞ்சு பகுதி விரிவடைகிறது, கைகள் நல்ல பலமடைகிறது. அடுத்தது ஆசனம் அர்த்த சிரசாசனம். வஜ்ராசன நிலையில் வந்தோம். இந்த பயிற்சியை வந்து கழுத்து வலி, இதயம் சம்பந்தமான தொந்தரவுகளுக்கு வந்து செய்ய வேண்டாம். கைகளை நல்லா அப்படி கோர்த்துக்கிறோம். கைகள் நல்லா தலையில் வச்சுக்கிறோம். தலை உச்சி நம்ம கை நல்லா பக்கத்துல வச்சுக்கிறோம். முட்டியை மெதுவா மேல தூக்குறோம். கால் விரல்கள் மட்டும் கீழே ஊன்றி இருக்கட்டும். 20 எண்ணிக்கை நம்ம அப்படி இருக்கோம். 1 2 3 4 5 6 7
8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மெதுவா முட்டி கீழே விட்டுக்கணும். நல்லா மேல என்னன்னு பார்க்கணும். வலது புறம் இடது புறம். ஒரு ஆழமான மூச்சு. அர்த்த சிரசாசனத்தினோட நன்மைகள்: நல்ல கண் பார்வைத்திறன் அதிகரிக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும், தொண்டை சம்பந்தமான நோய்கள் குணமாகும். சிரசாசனம் அர்த்த சிரசாசனம் கண்டிப்பா நமக்கு மாற்றாசனம், நின்ற நிலையில நின்ற பாதாசனம் செய்யணும். அதுக்கு முன்னாடி நம்ம திருகு நிலையில் ஒரு ஆசனம் செய்யணும். பரிவர்த்தன திரிகோணாசனம். கால்கள் ஒரு 2.5 அடி இடைவெளி வச்சுக்கிறோம். இரு கைகளையும் தோள்பட்டைக்கு நேராக வச்சுக்கிறோம். அடுத்த நிலை இடது கை வலது கால் பெருவால் ஒட்டி இருக்கட்டும். வலது கையை முதுகுக்கு பின்னாடி நல்லா நீட்டிக்கிறோம். வலது புறமாக திரும்பி பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. வலது கை இடது கால் விரல் பெருவல் பிடிக்கிறோம். இடது கையை பின்னாடி நல்லா திரும்பி பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஆழமான மூச்சு. பரிவர்த்தன திரிகோணாசனம் இருக்கும். முதுகு தண்டு நன்றாக திருகப்படுகிறது. இடுப்பு வலி முதுகு வலி சரியாகிறது. தோள்பட்டை வலி சரியாகிறது. கை நல்ல உறுதியடைகிறது. நின்ற பாதாசனம். இடது காலம் பாதத்தை நல்லா ஊனிக்கிறோம். நல்லா ஊன்றி வலது கால் பாதத்தை நல்லா ஒட்டி நேர் வச்சுக்கிறோம். எங்கேயும் நம்ம பக்கத்தால போகாத அளவுக்கு தொடையோட ஒட்டி இருக்கணும். தோள்பட்டைக்கு நேரம் கொண்டு வந்தாலும் அதோட சேர்த்து கைகள் நல்லா கும்பிடுமா வச்சுக்கிறோம். கண்கள் நேர் ஒரு புள்ளி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரே இடத்துல நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஓய்வு. வலது காலை நல்லா ஊன்றி இடது காலை எடுத்து தொடையோட ஒட்டி வச்சுக்கிறோம். மனசை ஒருநிலைப்படுத்துறோம். கண்கள் ஒரே இடத்தில் நாம நேர் பார்த்துட்டே 1 2 3 4 5 6
7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. ஆழமான மூச்சு. நின்ற பாதாசனத்தோட நன்மைகள் கவனிக்கிற திறன் அதிகரிக்கும், மன ஒருமைப்பாடு வரும், நினைவாற்றல் நல்ல ஞாபகத்திறன் வந்து அதிகரிக்கும், எதையும் செய்ய முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து நம்மளுக்கு, தன்னம்பிக்கை வந்து நம்மளுக்கு. தினசரி ஆசனங்கள் செய்து உடலினை உறுதிப்படுத்துவோம். மூச்சு பயிற்சி தியானம் செய்து மனதினை சீர்படுத்துவோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி சொந்தங்களுக்கும், நிகழ்ச்சியில கலந்து கொண்ட அனைத்து நல்லுறங்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஐயா. இன்றைய வேலை காலை சூரிய வணக்கம் மற்றும் தொடராசன பேச்சுகளுக்கு சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தேன். நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நாம் அகில உலக 24 மணி நேர கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிற தலைப்புல பார்க்க போறோம். இது நாங்க கட்சி மாதிரி அகில உலக அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது கூட்டு பிரார்த்தனையை பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், பல பேர் பேசியிருக்காங்க. இப்ப நான் பேச போறது நல்லா கவனிங்க, அகில உலக 24 மணி நேர கூட்டு பிரார்த்தனை. அப்போ 24 மணி நேரம் கூட்டு பிரார்த்தனை பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. நீங்க நல்லா கவனிங்க, கூட்டு பிரார்த்தனைனா நிறைய டைப் இருக்கு. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்றது, இது பெனிஃபிட் வேற. அப்ப என்ன ஆகும், எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து ஒரே மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுங்களா, அதோடைய வீரியம் ஜாஸ்தியா இருக்கும். இன்னொன்னு, எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்தா எல்லாத்தோட ஆறா ஒண்ணு சேர்ந்து வீரியம் அதிகமா இருந்தா என்ன வேணாலும் நடக்குங்க, சொன்னா நடக்குங்க. இது கூட்டு பிரார்த்தனை, இது ஒரு வகை. இன்னொரு கூட்டு பிரார்த்தனை, ஒவ்வொருத்தரும் எங்கெங்கயோ இருக்க வேண்டியது, சரியா நைட் 9 மணிக்கு இல்ல காலைல 9 மணிக்கு சாயந்தரம் 4 மணிக்குன்னு கரெக்ட் டைம்ல எல்லாரும் உலகத்துல இருக்கிற எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து 4 மணி ஆயிடுச்சா கரெக்டா பிரார்த்தனை பண்றது. அப்ப எல்லாத்துல இருக்கிற அந்த எண்ணங்களும் ஒண்ணு சேர்ந்து ஒரு சக்தியினால அந்த சக்தி மூலமா சில காரியம் நடக்கும். இது 2வது வகையான கூட்டு பிரார்த்தனை. இப்ப நான் சொல்ல போற கூட்டு பிரார்த்தனை எப்படின்னா, எல்லாரும் ஒன்னும் சேர வேண்டாம், குறிப்பிட்ட டைம்லயும் பண்ண வேண்டாம், ஆனா கூட்டு பிரார்த்தனை பண்ண முடியும். ஒரு ஏகாந்தமான அகில உலக 24 மணி நேர கூட்டு பிரார்த்தனை. நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை கூடி சீக்கிரம் ஆரம்பிக்கலாம், கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு. பல பேரு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க, சார் எப்ப சார் ஆரம்பிக்க போறீங்க கூட்டு பிரார்த்தனை, நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு. ஏற்கனவே ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியலையா? பாருங்க, கூட்டு பிரார்த்தனைங்கிறது ஒரு குறிப்பிட்ட டைம்ல பண்றதுன்னு சொன்னேன் இல்லையா, அது வேற. இப்ப நான் சொல்றது என்னன்னா, ஏகாந்தமா 24 hours கூட்டு பிரார்த்தனை பண்றது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல விவசாயம் கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். விவசாயம் கெட்டு போச்சு, இயற்கை உரங்கள்லாம் போயிருச்சு, செயற்கை உரங்கள்லாம் வந்துருச்சு, ஹைபிரிட் எல்லாம் வந்துருச்சு, பொன்னி டீலக்ஸ் எல்லாம் வந்துருச்சு, பாலான் அந்த மாதிரி அரிசி எல்லாம் இல்லை. இப்படி இயற்கை கெட்டு போய் செயற்கை வந்தோடனே நம்ம என்ன செஞ்சா நடக்கும், நம்ம பிரார்த்தனை பண்ணணும், கூட்டு பிரார்த்தனை பண்ணணும், அது நல்ல விஷயமா இருக்கணுமா? அப்ப என்ன சொல்லணும், செழிக்கட்டும் விவசாயம் அப்படின்னு. இப்ப நான் எனக்கு தமிழ்நாடு விவசாயம் கெட்டு போச்சு அப்படின்னு தோணும் பொழுது உடனே நான் விவசாயம் கெட்டு போச்சு சரியாகணும்னு நினைக்க கூடாது. அந்த கெட்டு போனுங்கிற வார்த்தை இல்லாம செழிக்கட்டும் விவசாயம்,
இல்லைன்னா இந்த தமிழகம் முழுவதும் விவசாயம் செழிப்பாக நடக்கிறதுன்னு நல்ல வார்த்தையில ஒரு எண்ணத்தை பதிவு செஞ்சா அந்த பதிவு பிரபஞ்சத்துக்கு போயிடும். அப்போ ஒருவேளை எல்லாரும் காலையில 9 மணிக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம்னு சொன்னா சில நேரங்கள்ல அது ஒத்து வராது. ஏன்னா ஒருத்தருக்கு காலைல 9 மணிக்கு ஆபீஸ் போக வேண்டிய நேரமா இருக்கும், ஒருத்தர் ட்ரெயின்ல உட்காந்துருப்பாரு, ஒருத்தர் குளிக்கிற நேரமா இருக்கும், ஒருத்தர் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புற நேரமா இருக்கும், ஒருத்தர் பிரேயர்ல நின்றுருப்பாங்க. அப்ப எல்லாத்துக்கும் இந்த 9 மணி ஒத்து வராது. அதாவது ஒரே டைம்ல எல்லாரும் கூட்டு பிரார்த்தனை பண்றது வேற டைப், நான் இல்லைன்னு சொல்லல, அதுக்கு ஒருபடி மேல நான் சொல்றேன். அப்ப நான் என்ன சொல்றேன், சரி இப்ப எல்லாரும் 9 மணி காலையில கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மூடு இருக்குமா? தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மூடு, ஒவ்வொரு மாதிரி வேலை. ஆனா நான் ஃப்ரீயா இருக்கும்போது பிரார்த்தனை பண்ணா அதோட பவர் அதிகமா இருக்குமா? அதனால நான் சொல்றேன், நீங்க இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் என்ன பண்ணுங்கன்னா கூட்டு பிரார்த்தனை ஆரம்பிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்ச சொந்தக்காரங்க என்ன சொல்லுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் கூட்டு பிரார்த்தனை எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுங்க. எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் பிரார்த்தனை பண்ணலாம்னு சொல்லுங்க. காலையில 4 மணிக்கு ஒரு எழுந்திரிச்சு உட்கார்ந்துட்டாரு, தூக்கம் வரல, உடனே தெளிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கன்னு சொன்னாருன்னா அது பதிச்சிடும். அதுக்கப்புறமா ஒரு 10 மணிக்கு ஃப்ரீயா இருக்காரு, பிரேக், அப்போ ஒரு கூட்டு பிரார்த்தனை. கூட்டு பிரார்த்தனை சொன்னீங்க, தனியா ஏன் பண்ணு கேட்டீங்கன்னா, நான் என்ன சொல்றேன், உலகம் ஃபுல்லா ஒரு 50 லட்சம் பேர் இந்த எப்ப வேணாலும் கூட்டு பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? 4 மணிக்கு காலையில உங்களை மாதிரியே ஊர்ல ஒரு 5 லட்சம் பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. 4-5க்கு இன்னொரு குரூப் பண்ணிட்டு இருக்கோம். ஆக மொத்தம் எல்லாரும் சேர்ந்து தான் பிரார்த்தனை பண்ணுவோம். ஆனா தனித்தனியா பண்ணுவோம். ஆனா எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சக்தியா மாறுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். மறுபடியும் சொல்றேன், எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து பண்றது ஒரு பிரார்த்தனை. அது எங்கெங்கெல்லாம் முடியுமோ பண்ணுங்க. ஒரே டைம்ல பண்றது கூட்டு பிரார்த்தனை 2வது டைப். இதையும் எப்பெல்லாம் முடியுமோ பண்ணுங்க. 3வது, எப்ப தோணுதோ பண்றது. நான்லாம் என்ன பண்ணுவேன், எனக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ, கார்ல போகும்போது, பஸ்ல போகும்போது, ஏன் பாத்ரூம்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது, குளிக்கும் பொழுது, எப்ப தோணுதோ உடனே நல்ல விஷயமா நினைச்சு பாக்குறது. இப்படி நினைக்கும் பொழுது என்னாகும், பலரும் சேர்ந்து ஒரே விஷயத்தை, அதாவது நல்ல விஷயத்தை திரும்ப 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 நினைக்கும் பொழுது அந்த விஷயங்கள் பிரபஞ்சத்திட்ட போய் அந்த விஷயம் நடந்தே ஆகணுங்க. ஆமாங்க, பஹ்ரைன்ல ஒரு 2 மாடி பில்டிங் அதை கட்டி முடிச்சுட்டு கடலுக்குள்ள போய் எல்லாரும் கப்பல்ல உட்கார்ந்து ஜீரோ ஆக்சிடென்ட் திட்டம் அப்படின்னு கத்தும் பொழுது அந்த கப்பலே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. அதாவது எல்லாரும் சேர்ந்து ஆக்சிடென்ட்னு சொல்லும் பொழுது கப்பல் ஆக்சிடென்ட் ஆகுது. அதே மாதிரி மினி பஸ்ல போகும்போது ஏன் தெரியுமா பல மினி பஸ் ஆக்சிடென்ட் ஆகுது? டிரைவர் நல்லா தாங்க ஓட்டுவாரு, அந்த பஸ்ஸில் இருக்கிற 50 பேரும் சேர்ந்து இவர் எங்கேயாவது போய் இடிச்சிருவாரோ அப்படின்னு சொன்ன உடனே போய் இடிச்சிடும். அப்பா உட்காரும் பொழுது மட்டும்தான் பையன் போய் எங்காவது இடிப்பான். பையன் தனியா கார் ஓட்டுற வரைக்கும் இடிக்காது. அப்பா உட்கார்ந்தா போதும், அவர் நினைச்சிட்டே வருவாரு எங்காவது இடிச்சிருவாரு. அதே மாதிரி பொண்ணு சமையல் பண்ணும் பொழுது அம்மா கூட இருந்தா போதும், அந்த சமையல் உருப்படாது. ஆமா, கூட உட்காந்துட்டு அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இப்படி பண்ணிடுவா அப்படி பண்ணிடுவான்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்பா கூட இருக்கும்போது பாருங்க, பொண்ணு ஒழுங்கா சமையல் பண்ணும். எண்ணங்களுக்கு ஒரு ஆளுக்கு எண்ணங்களுக்கே இவ்வளவு வலிமை இருக்குன்னா எல்லாரும் சேர்ந்து நினைச்சோம்னா கண்டிப்பா நடக்குங்க. எனவே இனிமேல் நாம அகில உலக 24 மணி நேரம் கூட்டு பிரார்த்தனையில நீங்க சேர்றீங்களா? சேர்ந்துக்குங்க. நல்ல வார்த்தையா ரெக்கார்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு, உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த மாதிரி பாருங்க, இது பாசிட்டிவா இருக்கு. அடுத்தது, நானே கருணை, நானே சமாதானம், நானே அனைத்தையும் குணப்படுத்தும் தன்மை, நானே சக்தி, நானே அன்பு, நானே இவையெல்லாம் நிரம்பிய மிக மிக தெய்வீக சக்தி வாய்ந்த ஒரு அழகிய மாமனிதன். இந்த மாதிரி நான் சும்மா 2-3 சொல்றேன். நீங்க என்ன பண்ணலாம்னா நிறைய நல்ல வார்த்தைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு அடிக்கடி எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ நீங்க என்ன பண்ணுங்க, எல்லாரும் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்கும் பிரார்த்தனை பண்ணுவோம். சில பேர் வெட்டியால உட்காந்துருப்பீங்க, எந்த வேலை இருக்காது, 3 நேரம் பிரார்த்தனை பண்ணுங்க. வேற என்ன வேணும்? இனிமேல் எண்ணங்களில் மட்டுமே புரட்சி செய்ய முடியுங்க. கத்தி ரத்தம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. அறிவு, எண்ணம் இதை பயன்படுத்தினால் மட்டுமே இனிமேல் உலகத்தை காப்பாற்ற முடியும். எனவே அகில உலக 24 மணி நேர கூட்டு பிரார்த்தனைக்கு வாங்க, நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து எப்பப்பெல்லாம் தோணுதோ நல்ல வார்த்தைகளை இந்த பிரபஞ்சத்தில் பதிவு செய்வோம். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த உலகம் மாறும். அதற்கு காரணம் நாம இருப்போம். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை நன்றி ஐயா.
அற்புதமான ஒரு கூட்டு பிரார்த்தனை விளக்கங்கள் சொல்லி சிறப்பித்த மற்றும் கண்டிப்பாக இந்த உலகம் இருப்போம் என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் சிறப்பித்த கீழர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. மற்றும் இன்றைய சிறப்பு விருந்தினராக நமது காலச்சக்கரம் குழு ஒன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து பயணித்து வரும் பங்கேற்பாளர் உஷாராணி சிவகிருபானந்தன் அவர்கள் இன்று நமக்கு ஜோதிடமும் யோகமும் ஜோதிடமும் என்பதை பற்றின ஒரு அடிப்படை விளக்கம் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா இன்றைய காலகட்டத்தில் இப்ப இன்னைக்கு எப்படி உங்களுக்கு அதாவது இன்னைக்கு ஆராய்ச்சிகள் வேற வேற மதமா போயிட்டு இருக்குது. பாஸ்கரையா கூட ஒருத்தவங்க விண்ணியலும் வாழ்வியலும் அதை பத்தி பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஏன் இந்த அக்னி நட்சத்திர காலத்துல மழை பெய்யுது அப்படிங்கறத நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இருந்துட்டு இருக்கு. ஆனா இன்று மட்டுமல்ல, தொடர் அக்னி நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா தொடர் காலங்களாக மழைதான் பெஞ்சிட்டு இருக்கு. அது ஏன் அப்படிங்கிறத பத்தி பெரிய ஒரு ஆராய்ச்சியே நடந்துட்டு இருக்கு. காலங்கள் மாறி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க தெளிவுபடுத்துறாங்க. இன்றைய காலங்கள் கொஞ்சம் மாறுதலுக்கு உட்பட்டது, விண்ணியலுக்கும் வாழ்வியலுக்கும் ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கறத சிறப்பா ஒரு ஆராய்ச்சியில நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைய அந்த ஜோதிடமும் நம்ம யோகம் செய்யும் யோக பயிற்சிகள் எப்படி நம்மை சார்ந்து அந்த ஜோதிடத்தை சார்ந்து நம் உடல் இயங்குது என்பதை பற்றி ஒரு அற்புதமாக விளக்கம் அளிக்க நம்மிடம் வருகிறார் உஷாராணி சிவகிருபானந்தன் அவர்கள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். எனக்கு இந்த அறிவை புகட்டிய அனைத்து ஆசான்களுக்கும் குருமார்களுக்கும் நன்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. அனைவருக்கும் இனிய அன்பான காலை வணக்கங்கள். யோகமும் ஜோதிடமும் அப்படின்ற ஒரு தலைப்புல எனக்கு அதாவது நான் கற்றுக்கொண்ட விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு இருக்கிறேன். யோகா அப்படின்ற ஒரு விஷயத்துல எப்பவுமே நம்ம ஆசான் ஜெகநாதன் ஐயா இருக்கட்டும், நம்ம கண்ணப்பன் ஐயா, இவங்க எல்லாமே நம்ம தினமும் நம்ம செஞ்சுட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே என்னன்னா பயிற்சிகள், அவங்க கொடுக்குற பயிற்சிகள் என்னன்னா முதுகுத்தண்டை சீரமைக்கக்கூடிய பயிற்சிகள் நிறைய கொடுக்குறாங்க. எல்லாத்துலயும் பயன்கள்லயும் முதுகுத்தண்டு சீராக்குற பயிற்சி, முதுகுத்தண்டை பலப்படுத்துற பயிற்சிகள் அப்படின்ற விஷயங்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. அது ஏன் அப்படின்ற விஷயங்களை நம்ம உணர்ந்தோம்னா இன்னுமே அந்த பயிற்சிகளை சிறப்பா செய்வோம். ஸோ எதுக்காக அப்படி கொடுக்கப்படுறதுன்னா ஜோதிடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்றாங்க. ஆத்மாவை பலப்படுத்தக்கூடியது சூரியன். ஸோ சூரியனை எதுக்கோட தொடர்பு, நம்ம உடல்ல எந்த விஷயத்துல தொடர்பு படுத்தப்படுதுன்னா எலும்போட தொடர்பு படுத்தப்படுது. ஸோ சூரியனை பலமா இருக்கணும் ஒருத்தர் ஜாதகத்துல அப்படின்னா அவங்களோட எலும்புகள் நல்ல வலுப்பெற்றதா இருக்கணும். அதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பள்ளிகள்லாம் படிக்கும் போது கூட நேரா நிமிர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நேரா நிமிர்ந்து உட்கார்றதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு அப்ப தெரியாது இல்லையா பிள்ளைங்களுக்கு எல்லாம். நேரா நிமிர்ந்து உட்காரும் போது ஒருத்தருக்கு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். தன்னம்பிக்கை இல்லாதவங்களை நம்ம அவங்க உட்கார்ற போஸ்டரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இவங்க மனக்கவலை இருக்காங்க, மனக்குழப்பம், மனசஞ்சலம், ஏதாவது ஒரு விஷயத்துல அவங்க எந்த ஒரு விஷயத்திலயும் ஒரு எல்லாருக்குமே ஒரு தோல்வி வர்றது இயல்புதான். ஆனா அந்த தோல்வி வந்தாலும் அந்த தோல்வியில இருந்து மீண்டு எழக்கூடிய ஒரு ஆற்றல் யாருக்கு இருக்கும்னா தன்னம்பிக்கை மிக்க ஒரு மனிதர்களுக்கு மட்டும்தான் அது நடக்கும். ஸோ அதனால நம்ம சின்ன வயசுல அது சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் தெரியாது, புரிய வைக்க முடியாது. சொன்னாலும் நேரா நிமிந்து உட்காரு அப்படின்னு சொன்னாங்க. தன்னம்பிக்கையோட ஒரு விஷயங்களை நம்ம செய்யும் போது அந்த விஷயங்கள் வெற்றி அடையுது. ஸோ தோல்வியே ஏற்பட்டாலும் அதுல சில பாடங்களை கற்றுக்கொண்டு அடுத்த லெவலுக்கு நம்ம முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு அந்த ஆத்மா பலம் கொடுக்குது. ஸோ சூரியனை அதுக்குதான் நம்மளுடைய முதுகுத்தண்டு, ஆத்மா, சூரியன், இந்த மூன்றுமே எப்படி தொடர்பு படுத்தப்படுது அப்படின்ற விஷயங்கள்தான் சொல்றாங்க. ஸோ ஆத்மாவை பலப்படுத்தணும் அப்படின்னா நம்ம சூரியனை பலப்படுத்தணும். ஸோ சூரியனை எப்படி பலப்படுத்துறது அப்படின்ற விஷயங்கள் என்னன்னா சூரிய வெளிச்சத்துல நம்ம அதிக நேரம் இருக்கிறது, அதாவது காலை உதிக்கும் போதும் மாலை மறையும் போதும் ஒரு 5 நிமிடம், அதாவது ஆரம்பிச்சு 1 நிமிடம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா 30 செகண்ட் 1 நிமிடம் ஆரம்பிச்சு சூரிய ஒளியில நம்ம அதிகமா இருக்கிறதுக்கு ஒரு நேரத்தை அதிகப்படுத்திக்கணும். ஸோ அப்படி அதிகப்படுத்துறது மூலமா என்ன நடக்குது அப்படின்னா நம்மளுடைய எலும்புகளுக்கு அந்த தேவையான சக்திகள் கிடைக்குது. ஸோ முதுகுத்தண்டுக்கான இப்ப நம்ம செய்யற பயிற்சிகள் மூலமா என்ன கிடைக்குதுன்னா முதுகுத்தண்டு நல்ல வலிமை அடையுது. ஸோ அதனால நம்மளுடைய உயிர் சக்தி
மேல் எழும்பப்படுது. அதாவது முதுகுத்தண்டு வழியாகத்தான் நமக்கு வந்து அதாவது நம்ம ஆத்மாவை உணரணும் அப்படின்னா நம்ம ஆத்மா வந்து நம்ம புருவ மத்திக்கு இடையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆத்மாவை அந்த இடத்துல நிறுத்தி அந்த உயிர்சக்தியை நிறுத்தி நம்ம ஆத்மாவை உணரணும், நம்ம கர்ம வினையை கழிக்கக்கூடிய பயிற்சிகளை செய்யணும் அப்படின்னா கூட நமக்கு முதுகுத்தண்டு நேரா இருக்கணும். முதுகுத்தண்டுல ஏதாவது ஒரு டிஸ்க் ப்ராப்ளமா இருக்கட்டும், அதாவது எலும்பு முறிவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா அவங்களால வந்து நம்ம யாரு நம்மளுடைய ஆத்ம முன்னேற்றமே அடைய முடியாம போயிடும். அதனாலதான் கூன் போட்டு உட்காரவே கூடாது. யார் ஒருத்தருமே வந்து கூன் போட்டு உட்கார்னாலும் அவங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை, அடுத்தது அவங்களால அடுத்த லெவலுக்கு போக முடியாது அப்படின்றத அவங்கள பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்பவுமே நிமிர்ந்து நேரா உட்காரணும். நேர்கொண்ட பார்வை நிமிர்ந்த நன்னடை அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காங்க. ஸோ அது எதுக்கு அப்படி பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்கன்றத பிள்ளைங்களுக்கு நம்ம எடுத்து கூறணும். ஸோ அப்பதான் வந்து நம்ம ஒரு அடுத்த லெவல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகணும் அப்படின்ற போது நமக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். ஸோ எந்த ஒரு விஷயத்துலயும் சறுக்கல்கள் வரதான் செய்யும். ஆனா நம்ம தன்னம்பிக்கை இருக்கும்போது, அதாவது நிறைய அறிவு இருக்கலாம் நிறைய பேருக்கு தன்னுடைய அறிவை வந்து தனக்கு பயன்படாம பிறருக்கு பயன்பட்டுட்டு இருக்கு அப்படின்ற ஒரு மனம் சஞ்சலம் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அவங்க எல்லாம் வந்து சூரியனை பலப்படுத்தினாவே தன்னுடைய வேலைகள்ல நல்ல திறம்பட நிர்வாகம் பண்ண முடியும். சூரியன் வந்து நிர்வாகத்திற்கான ஒரு கிரகம், ஆளுமை திறன், ஒரு நல்ல தலைமை பண்பை கொடுக்கக்கூடியது. சூரியன் என்னவா இருக்குன்னா அப்பா அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து சொல்றாங்க ஜோதிடத்துல. ஸோ நம்ம வந்து அப்பாவை வந்து நல்ல ஒரு மரியாதையா மதிச்சு பெரியவர்களை மதிச்சு நடக்கும்போது அந்த அந்த சூரியன் வந்து நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிடுது. ஸோ அது தொடர்பான விஷயங்கள் நமக்கு நன்மை செய்யுது, நம்ம வாழ்க்கையில நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. ஸோ அதனாலதான் நமக்கு முதுகுத்தண்டுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம வாழ்க்கைக்கும் நம்மளுடைய செய்யற விஷயங்களுக்கும் நம்ம பயிற்சிகளுக்குமே வந்து எவ்வளவு ரிலேட்டடா இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அடுத்துதான் வந்து சந்திரன். சந்திரன் எதை சொல்றாங்கன்னா மனதோட ஒப்பிடுறாங்க. அதாவது நம்மளுடைய சந்திரன் வளர்ப்பிறை தேய்பிறை காலங்கள் அதுக்கேற்றால் போலதான் நம்மளுடைய மனதும் வந்து தேய்கிறது. நல்ல நிலையில சில நேரத்துல இருக்கும், மன தெளிவா இருக்கும், சில நேரத்துல மனம் குழம்பி இருக்கும். ஜோதிடத்துல வந்து தாரா பலன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வந்து மாறும்போது ஒவ்வொரு நாளும் மாறும்போது ஒவ்வொரு பலன்கள் சொல்லுவாங்க. அது சந்திரன் வந்து அதோடைய நகர்வுக்கு ஏற்ற மாதிரி மனநிலையும் மாறும். ஸோ அந்த நாள்ல வந்து இப்போ சிலது விபத்து தாரைன்னு சொல்லுவாங்க, சிலது வதை தாரைன்னு சொல்லுவாங்க, சிலது வந்து சுப மைத்திரிய தாரைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல நாட்கள் எப்படி ஜோதிடர்கள் எடுத்து கொடுக்குறாங்கன்னா சந்திரன் வந்து நல்ல நிலையில இருக்கு அவங்களுக்கு இன்னைக்கு ஜாதகத்துல அப்படின்ற போதுதான் அந்த சொல்லுவாங்க. அப்போ வந்து மனம் வந்து எப்பவுமே வந்து சீரா தெளிவாலாம் இருக்காது எல்லாருக்குமே. அது வந்து பெரிய ஞானிகளுக்குவா இருந்தாலும் சரி, மனதை வந்து செம்மைப்படுத்தணும். மனதை வந்து கட்டுப்படுத்த முடியாது, ஆனா செம்மைப்படுத்தணும். மனதை வந்து எப்படி சொல்றது, புலன்களுக்கு வந்து ஒரு எல்லை இருக்கு. இப்போ நம்ம கண்ணை மூடணும், நம்ம நம்ம இதுல இருக்கிற விஷயங்களை நம்ம பார்க்க முடியாது. நம்ம காதை அடைச்சிட்டோம் அப்படின்னா, இப்ப கருவிகள் மூலமா காதை அடைச்சிட்டோம், நம்ம காதுல எந்த சத்தத்தையும் வந்து கேட்க முடியாது. அந்த மாதிரி கேட்காம பாத்துக்கலாம். ஸோ புலன்களுக்கு வந்து எல்லை உண்டு. ஸோ அதை நமக்கு கட்டுப்படுத்த முடியும். மனதிற்கு எல்லை கிடையாது. அப்ப எல்லை இல்லாத ஒரு மனசுக்கு அதாவது எல்லை இல்லாத மனசுக்கு என்ன கொடுத்தாதான் அது திருப்தி ஆகும் அப்படின்னா இறை சிந்தனை, இறை உணர்வு, நாம யாரு அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்கும் போது மட்டும்தான் அவங்க உணர்ந்த போது மட்டும்தான் அவங்களால வந்து மன நிறைவடைய முடியும், மன சஞ்சலம் இல்லாம இருக்க முடியும். ஸோ எல்லாமே வந்து ஒரு மனக்குழப்பத்துக்கு காரணம் வந்து நமக்கு சந்திரன் தான். இப்போ நிலவு வந்து தேய்கிறது அப்படின்னு சொல்றோம். நிலவுக்கும் நீருக்கும் தொடர்புடையது. ஏன்னா நம்ம கடல் அலைகள் வந்து சீற்றங்கள்லாம் நம்ம பாக்குறோம். பௌர்ணமி அமாவாசை நாட்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுதான் வந்து நம்ம உடம்புல வந்து ரத்தத்தோட தொடர்புடையது. சந்திரனுக்கும் நீருக்கும் தொடர்பு இருக்கு. சந்திரன் நம்ம உடம்புல ரத்தத்தோட தொடர்பு படுத்தப்படுது. சோ நம்ம ரத்தம் எப்படி பண்ணது, முதுகுத்தண்டு வழியாக சென்று மூளை வழியாக தான் வந்து நமக்கு மனமாகவும் எண்ணமாகவும் வேலை செய்கிறது. ஸோ மனதில் தோன்ற உணர்ச்சிகள் அந்த நேரத்துல மன குழப்பமா இருக்கும்போது நமக்கு கோபம், மன உணர்ச்சிகள், கவலை, இந்த விஷயங்கள்லாம் வரும்போது நம்ம அதை எடுத்து அது செயல்படுத்தும் போது தவறான விஷயங்கள் நடக்குது. ஸோ அந்த நேரத்துல மனம் அமைதியா இருக்கணும் அப்படின்னா நமக்கு யோகா பயிற்சிகள் இருக்கு, மூச்சு பயிற்சிகள் இருக்கு, தியான பயிற்சிகள் அதுக்காக தான் சொல்லப்படுது. நம்ம ஐயா தினமும் சொல்லுவாங்க மனதை செம்மப்படுத்துதுன்னா மூச்சு பயிற்சி, தியான பயிற்சிகள் நம்ம செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சிகளுக்கான நேரங்களை நம்ம அதிகப்படுத்திக்கலாம். ஸோ அடுத்துதான் வந்து
இது இது என்னென்ன பரிகாரங்கள்னு நான் actually ஜோதிடம் அடிப்படை வகுப்பு கொஞ்சம் படிச்சிருந்தேன். ஸோ அப்போ போய் பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, நான் நான் செஞ்சுட்டு இருக்க இந்த இந்த யோக பயிற்சிகள் இதெல்லாமும் வந்து அங்க ஒரு பரிகாரமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதாவது சூரியனை பலப்படுத்தணும்னா வந்து சூரிய வெளிச்சத்துல நம்ம போய் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சந்திரனை வந்து பலப்படுத்தணும்னா ஆறா ஹீலிங் பண்ணணும். அதாவது நில ஒளியில இருக்கணும். 6 மணிக்கு மேல எவ்வளவு நேரம் முடியுமோ நம்ம ஒரு அரை மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணி நில ஒளியில இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு கேள்விப்படும் போது எல்லாம் நம்ம வந்து நம்ம காலச்சக்கரத்துல நமக்கு தினமுமே வந்து ஒரு ஜோதிட பரிகாரங்கள் தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றது எனக்கு மனதுல தோணுச்சு. ஸோ அதுல ஒரு சில டிப்ஸ் மட்டும் நான் வந்து சொல்றேன். அதாவது சந்திரனை வந்து பலப்படுத்தணும். மனதை வந்து எப்பவுமே தெளிவா வச்சுக்கணும். மனம் வந்து எப்பவுமே குழம்பிட்டு தான் இருக்கும். ஆனா மனதை தெளிவடைய வச்சுக்கிறதுக்கு சில பயிற்சிகள் நம்ம செய்யணும். அதுக்கு வந்து நம்ம ஆறா ஹீல் பண்றது அப்படின்னு ஒரு முறை இருக்கு. ஏன்னா நம்ம மனதுல தோன்ற எண்ணங்கள் வந்து நம்ம பருவுடலுக்கும் ஒளி உடலுக்கும் எப்பவுமே தொடர்பு இருக்கு. நம்ம மனதுல வந்து ஒரு உணர்ச்சி மிக்க நிலையில இருக்கும். பயம், கோபம் இந்த மாதிரி நிலையில இருக்கும்போது நம்ம ஆறாவும் பாதிக்கப்படும். அது நம்மளுடைய உடலையும் சக்கரங்களையும் பாதிக்குது. ஸோ மனதை தெளிவா வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஆறா நல்லா இருக்கும். ஸோ நம்ம சொல்ற வார்த்தைகள் வந்து மந்திரமாகவும் சொல்லுவாங்க இல்லையா? மனமது செம்மையானால் மந்திரம் சொல்ல வேண்டாம். நம்ம பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே மந்திரமா இருக்கும். வாழ்த்தா இருக்கும். ஒரு வாழ்த்து பண்ணோம்னா அது வாழ்த்து செய்தால் அது பலிக்கும். ஸோ அதனாலதான் வந்து மனதை சீராக வைத்துக் கொள்ளணும் அப்படின்ற விஷயங்களும் சொல்றாங்க. இப்போ வந்து வைகறை துயில் எழு அப்படின்னு சொல்லிட்டு காலையில நம்ம தினமும் உச்சரிச்சுட்டு இருக்கோம். அதிகாலையில ஒரு ஆழ்ந்த ஒரு அமைதி நிறைந்த நேரத்துல வந்து நல்ல விஷயங்களை நம்ம சொல்றோம். அப்படி சொல்லும் போது அது நமக்கு எழும்ப வைக்குது. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுச்சுன்னா, வைகறை துயில் எழு வைகறைன்றது வந்து வைகறை பொழுதுன்றது காலை 2 to 6 அந்த நேரத்துல வந்து தியானம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. நான் அது கொஞ்ச நாள் வந்து நான் அதுல பயிற்சியை எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த மனதை வந்து சீர்படுத்தக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம செய்யணும். செய்யலைன்னா நம்ம மனதை வந்து சீராகலாம் வச்சுக்க முடியாது. கண்டிப்பா நமக்கு அதுக்கான முயற்சிகள் நம்ம ஈடுபட்டுக்கிட்டே தான் இருக்கணும். தினமும் செய்யணும். இப்போ சந்திரனை வந்து சூரியனை வந்து அப்பா அப்படின்றத தொடர்பு படுத்துறோம்னா சந்திரனை வந்து தாய் அப்படின்னு சொல்றாங்க ஜோதிடத்துல. ஸோ நம்ம தாய் தந்தையருக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோம், அம்மாவை நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்ற போது அங்கேயுமே வந்து அந்த மனம் வந்து நல்லபடியா வேலை செய்யும். சந்திரன் நல்லபடியா ஆக்டிவேட் ஆகும் அப்படின்ற விஷயங்களை வந்து அங்க தெரிஞ்சுக்கும் போது இன்னுமே வந்து நம்ம வாழ்வியலோட நம்ம முன்னாடி காலத்துலலாம் பெரியவங்களுக்கு எல்லாருமே நல்ல மதிப்பு கொடுத்தாங்க. ஸோ இந்த காலத்துல வந்து பிள்ளைங்கள் வந்து அந்த அளவுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறது இல்ல. ஆசிரியர்களுக்கு மரியாதை கொடுக்கறது இல்ல அப்படின்ற போது அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாவே தெரியும். அந்த மாதிரி சூரியனும் சந்திரனும் அவங்க அதாவது பலம் இழந்து காணப்படும் அப்படின்ற விஷயமே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை இந்த சந்திரனை பலப்படுத்தணும், சூரியனை பலப்படுத்தணும். இந்த ரெண்டுமே பலமா இருந்தாவே ஒருத்தருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களால ஒடிஞ்சு போக மாட்டாங்க, டக்குன்னு எந்திரிச்சு வந்துருவாங்க. ஸோ அதுதான் வந்து ஜோதிடத்துல நான் அடிப்படையில நான் கத்துக்கிட்ட பெரிய விஷயம் அப்படி நினைக்கிறேன். ஸோ ஆறாவை வந்து ஹீல் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கல்லுப்பு போட்டு குளிக்கிறது அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. மனக்குழப்பமா இருக்கு. ஸோ அதை எப்படி ஹீல் பண்றது அப்படின்றத பாக்குறோம். கல்லுப்பு போட்டு நம்ம குளிக்கிறது மூலமா நம்ம அதாவது அருவி, ஆறு, கடல் இதுலலாம் வந்து நம்ம குளிக்கிறது மூலமா நம்மளுடைய ஆறாவை கிளென்ஸ் பண்ணிக்க முடியும். அடுத்ததா வந்து ஆறாவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சில பயிற்சிகளும் இருக்கு. நம்ம வந்து நம்ம கண்களை மூடி காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி செய்யறது கொஞ்சம் சிறப்பா இருக்குது. பிரபஞ்ச சக்தி அதிகமா இருக்கு. ஸோ அந்த நேரத்துல வந்து தலை உச்சி முதல் பாதம் வரை நம்ம உடலை வந்து நினைக்கும். நம்ம பயிற்சி வகுப்புல கொடுத்த விஷயங்களை தான் நான் இப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உச்சி முதல் பாதம் வரை நம்ம மனக்கண்களால் நம்ம உடலை வந்து எவ்வளவு நேரம் முடியுமோ நம்ம அதை கவனிச்சுட்டே இருக்கும் போது நமக்கு நம்மளுடைய ஆறா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் அப்படின்ற ஒரு உச்சரிப்பு நாக்கு வந்து மேலெண்ணத்துல வைக்கும் போது நமக்கு அதாவது எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நமக்கு வைக்கும் போது நம்மளுடைய ஆறா இன்க்ரீஸ் ஆகுது. ஒளி உடல் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுது. அது தெளிவா இருக்கு, தூய்மையா இருக்கு. அடுத்ததான் வந்து ஹங் அப்படின்னு சொல்லிட்டு ஹங் அப்படின்னு நம்ம இப்படி இருப்புறமும் நம்ம கைகளை வச்சுட்டு நேரா நீட்டிப்போம். மூச்சை நல்லா உள்ளிழுத்து இரு கைகளையும் பக்கவாட்டுல நீட்டிக்கிட்டு ஹங் இப்படி கொண்டு வந்து நிறுத்துறோம். ஸோ எந்த அளவுக்கு மூச்சை உள்ளிழுக்க முடியுமோ உள்ளிழுத்துட்டே பக்கவாட்டுல கைகளை நீட்டிக்கிறோம். நல்லா உள்ளிழுத்துக்கிறோம்.
ஹங் அப்படின்னு உச்சரிச்சுட்டே கைகளை வந்து கிட்ட கொண்டு வரும். நம்ம செஞ்சு பார்க்கும் போதே நம்மளுடைய அடர்த்தி, ஆறாவுடைய அடர்த்தி வந்து நம்ம உணரலாம். இத வந்து 5 ஒவ்வொரு நாளுமா வந்து இல்ல ஒவ்வொரு வாரம் முதல்ல செய்யும் போது 5 தடவை 5 எண்ணிக்கை செய்வோம். அடுத்து ஒவ்வொரு வாரம் வந்து நம்ம அதை அதிகரிச்சுட்டே போலாம். ஏன்னா கை வலி ஏற்படும். ஏன்னா புதுசா செய்யும் போது அந்த ஆறா சக்தி வந்து நமக்கு ரொம்ப கனமா இருக்கிறதுனால அது கை வலி ஏற்படும். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது சந்திரன் வந்து பலப்படும், மனம் தெளிவாகும். ஆறாவை இன்க்ரீஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம மனம் தெளிவா இருக்கும். இல்லைன்னா மனம் குழம்பி இருக்கும். ஒரு ஆத்மா வந்து இன்னொரு ஆத்மாவை இயக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ நல்ல ஆத்மாக்கள் நல்ல விஷயங்களை செய்ய வைக்குது பிற ஆத்மாக்களை. ஸோ கெட்ட ஆத்மாக்கள் என்ன பண்ணுதுன்னா நம்ம கெட்ட விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்களை வந்து பிறருக்கு அதாவது அவங்களுடைய மனதுல தோன்ற அளவுக்கு கெட்டவர்களோட, கெட்ட சிந்தனை இருக்கிறவங்களோட நம்ம பழக்கும் போது கெட்ட எண்ணங்கள் வர்றதுக்கு காரணமும் இல்ல, நம்ம நல்லா இருக்கும் பக்கத்துல இருக்கிறவங்களுடைய எண்ணங்கள் வந்து தீய எண்ணங்களா இருக்குன்னா அது நமக்கு பாதிக்கப்படுது அப்படின்றதுனா அதுல இருந்து நம்ம தப்பிச்சுக்கணும்னா நம்மளுடைய ஆறாவை அதிகப்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளர்த்துங்க. நன்றி. வாழ்க வளமுடன்மா. நல்லா சொன்னோம்மா. நல்ல புதுமையான கருத்துக்கள், நான் அரிய கருத்துக்கள் நல்லா இருந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். சூப்பரா இருந்து மேம். நல்லா இருந்தது, கேட்கறதுக்கு இனிமையா இருந்தது. நாங்களும் அதே மாதிரி ட்ரை பண்றோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்னும் ஒண்ணு சொல்லிக்கிறேன் மேம். அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி நம்மளுடைய பாரதி தேவி அம்மாவும் நமக்கு சந்திர நமஸ்காரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினாங்க. அதையும் நம்ம செய்யறது மூலமா நமக்கு மனம் வந்து தெளிவடையும் அப்படின்றதையும் தெரிவிச்சு. நன்றி நன்றிம்மா. தொடர்ந்து நாம் செய்யும் இந்த காலை வேலை, இந்த காலை சக்கரம் நிகழ்வோட ஒரு பரிகார ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத பத்தியும் அதனுடைய அந்த யோகமும் ஜோதிடம்ங்கிறதுல வந்து ஒரு சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. தன்னுடைய பயிற்சி மூலயமா இந்த நிகழ்வுல வந்து தன்னோட பங்களிப்பை கொடுத்து நாம் செய்யும் பயிற்சி முறைகள் இன்றைய காலகட்டத்தில் ஜோதிடத்தை சார்ந்து எப்படி நமக்கு அந்த யோக நிலை வந்து சம்பந்தப்பட்டு இருக்கிறது என்பதை பற்றி ஒரு அற்புதமான விளக்கம். அதாவது நம்மளோட காலைல செய்யக்குள்ள சூரிய வணக்கம், அடுத்தது சந்திர வணக்கம் அப்படிங்கிறத வந்து நம்ம டெய்லி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது சூரியன் சந்திரன்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு தாய் தந்தையர் அப்படிங்கிறத வந்து நமக்கு வலியுறுத்தி அந்த ஜோதிடத்தோட ஒரு அற்புதத்தையும் நமக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட ஒரு எடுத்துக்காட்டோட இன்னைக்கு வந்து அற்புதமா விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. பல்வேறு விதமான அடுத்தடுத்த நிலைகள் நிறைய இருக்குது. நமக்கு இன்னைக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு அவங்க சொல்றது என்னன்னாக்கா, இன்னைக்கு நம்ம செய்யற விஷயங்களை வந்து ஏதோ ஒரு பயிற்சி செய்யறாங்க, நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு நம்ம செய்யற விஷயங்கள் நம்மை சுற்றி, அதாவது ஒரு மனிதனுக்கு முதன்மையான தேவை வந்து தன்னுடைய ஆறாவை அதிகப்படுத்துவதுதான். தன்னுடைய ஆறா எந்த அளவுக்கு நம்மளுடைய பவர் அதிகமா இருக்குதோ நம்ம வந்து நெகட்டிவ்ல வந்து நம்மளோட உடலை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்பதை பற்றிய ஒரு அற்புதமான விளக்கங்கள் நிறைய இருக்குது. அந்த வகையில நம்ம இன்றைக்கு வந்து செய்யும் முறைகள் வந்து ஒரு உடற்பயிற்சி என்பதற்கு வந்து பல்வேறு உதாரணங்கள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம சூழ்ந்து சிறப்பு செஞ்சிட்டு இருக்கு. அந்த வகையில வந்து இன்னைக்கு ஜோதிடத்திலும் நம்மளுடைய நம்மளுடைய இந்த பயிற்சி முறைகள் வந்து ஒரு அற்புதமான பயிற்சி முறைகள் என்பதை வந்து, அதாவது காலை வேளையில அந்த நேரத்துல வந்து நமக்கு செய்யறது வந்து ஒரு நம்மளுடைய ஆறாவை அதிகப்படுத்துவதற்கும் நம்மளுடைய உடலை வந்து தூய்மைப்படுத்துவதற்கும் உண்டான சிறப்பான பயிற்சி என்பதை வந்து அந்த தாய் தந்தையர் சூரிய சந்திரன் அப்படிங்கிறத வந்து நமக்கு அற்புதமா அந்த ஆற்றலை கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி, அந்த நேரத்துல நமக்கு ஆற்றலை கொடுக்குது அப்படிங்கிறத பத்தி நமக்கு ஒரு அற்புதமான விளக்கம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அதாவது தொடர்ந்து இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு இருந்தாலும் அவங்களும் பல்வேறு பயிற்சிகளை கத்துக்கிட்டு இந்த பயிற்சிகளையும் விடாம நம்ம காலை சக்கரம் நிகழ்வுல வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 2 வருட காலங்களாக நம்மளுடைய பயிற்சி முறைகளை கத்துக்கிட்டு மற்ற பயிற்சி முறைகளையும் கத்துக்கிட்டு அவங்களுடைய இன்னைக்கு ஒரு ஆசானாக திகழ்ந்துட்டு இருக்காங்க. பல்வேறு வருங்காலங்களில் நம்ம காலச்சக்கரம் நிகழ்வுலையும் ஒரு ஆசானாக வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு தெரியப்படுத்தி இந்த இன்றைய காலை வேளையில் நமக்கு அற்புதமாக இந்த நிகழ்வுகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து சிறப்பித்து கொடுத்த உஷாரணி சிவகிருபானந்தன் அவர்களுக்கு காலச்சக்கரம் நிகழ்வின் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அம்மா.
வாய்ப்பு. தொடர்ந்து இந்த நிகழ்வுல உள்ளவங்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, உங்களுடைய பயிற்சி முறைகள், உங்களுடைய தனித்திறமைகள் ஏன்னா நெறைய பேர் வந்து தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கீங்க. இல்ல பல்வேறு பயிற்சிகள் எடுத்திருப்பீங்க. உங்களுக்கும் ஒரு தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கும். தனிப்பட்ட அ ஆற்றல் அதாவது தனிப்பட்ட திறமை இருக்கும். எந்தவித திறமை, எந்தவித ஆற்றல், எந்தவித ஒரு தனித்துவம் வாய்ந்த கருத்துக்களாக இருந்தாலும், நம்ம தொடர்ந்து சொல்றது என்னன்னா, காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து நீங்கள் பயன்படுத்திங்க அப்படிங்கன்னு தான் சொல்றோம். ஏன்னா, அந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து உங்களுக்கான நிகழ்வு. எனவே, உங்களுடைய எந்த விஷயங்கள் நீங்க வந்து தெரியப்படுத்தணும், பயிற்சி முறைகள குடுக்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, கண்டிப்பாக இந்த காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து குடுத்து உங்களுடைய அ எதிர்காலத்தை நீங்க வந்து பிரகாசமாக அ பிரகாசித்துக் கொள்ளலாம் என்று அனைவரையும் இந்த நேரத்துல கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னா, ஒரு பயிற்சி குடுக்குறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் வந்து ஒரு நிகழ்ச்சியில வந்து தன்னை முன்னிறுத்தி அந்த அனைவருக்கும் அந்த நிகழ்ச்சியை கொண்டு போய் சேர்க்கிறதும் அது பெரிய விஷயம். அந்த வகையிலே வந்து இன்னைக்கு வந்து இவங்க வந்து இந்த அளவுக்கு குடுக்குறாங்க அப்படின்னாக்கா, அது பிரபஞ்சம் குடுத்த ஒரு பெரிய அ கிஃப்ட்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த தன்னை தயார்படுத்திக் கொண்டு இந்த நிகழ்வுல வந்து இன்னைக்கு சிறப்பான ஒரு நிகழ்வை குடுக்குறாங்க. அது மாரி மற்றவர்களும் தங்களை முன்னிலைப்படுத்தி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்க அனைவரையும் இந்த நேரத்திலே அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. சிறப்பாக நமக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த விசாரணை கிருபானந்தர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், ஒரு சிறு சந்தேகங்கள் இருந்தா நீங்க அவங்கள கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இதுல என்ன இது வந்து பெரிய சப்ஜெக்ட். இத பத்தியான இன்னைக்கு ஆராய்ச்சிகள் நெறைய நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் நான் சொன்னது என்னன்னா, அந்த கத்திரி வெயில்ல வந்து ஏன் அப்படி அடமழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உதாரணம். நேத்து அம்மா கூட சொன்னாங்க என்னன்னாக்கா, இப்ப என்ன வைகாசி, அடுத்து ஆனி மாசம் நம்ம இன்னும் பொறக்கலன்னு நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா நேத்து இந்த விண்ணியலும், வாழ்வியலுங்கிற ஒரு ஜோதிடத்துல வந்து ஆனி மாதம் வந்து நேத்தே பொறந்துருச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. அது மாரியான ஒரு வா இன்னைக்கு வந்து காலங்களே மாறி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாமே போக போக நம்மளோட அந்த வாழ்க்கை முறைகள் வந்து எல்லாமே மாறிக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்றோம். நம்ம அதாவது எப்படின்னாக்கா, நம்ம மாத்தல. அது வந்து மாற்றப்பட்டது அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. அது வந்து பிற்பெருங்காலங்களில் தெரிய வரும். கண்டிப்பாக அந்த நிகழ்வு இந்த காலச்சக்கரத்திலும் நடைபெறும் என்பதை இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பாஸ்கர் ஐயாவோட அந்த குரூப்ல உள்ளவங்களுக்கு தெரியும். விண்ணியலும், வாழ்வியலும் அப்படிங்கிறத பத்தி நல்லா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ப்ரூஃப் வந்து மத்தவங்க சொல்ல வேண்டாம். நீங்களே ப்ரூஃப் எடுத்துக்கலாம். அது கூட அம்மா நேத்து சொன்னாங்க. ஒரு குச்ச வச்சு நம்மளுடைய அந்த சமநாள் கண்டுபிடிக்கிறது. அதாவது இன்னைக்கு வந்து நிழலே சூரிய விழா நகர்வு சூரிய என்னம்மா? நகர்வை வந்து தினமும் சூரிய நகர்வை தினமும் குறிப்பிட்டு வந்தோம்னா நம்ம எந்த மாதத்துல சூரியன் கரெக்டா வந்து அதாவது வடக்கு நோக்கி போகுது, தெற்கு தென் பயணம் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க. சமநாள் தெரிஞ்சுக்கலாம். வருது அப்படின்னு. அத பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கலாம். நீங்க மற்றவங்கள இது பண்ண வேண்டாம். அதுக்கெல்லாம் அவங்க நெறைய கத்துக் குடுக்குறாங்க. அந்த பயிற்சி முறைகளையும் நம்ம இந்த காலச்சக்கரத்துக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்றோம். கண்டிப்பாக வருங்காலங்களில் நடக்கும் என்பதையும் இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. மற்றும் சிவசைலத்தோட நன்றி. மற்றும் இந்த சிவசைலத்தோட நிகழ்வு தான். ஏன்னா இன்னும் குறுகிய நாட்கள் தான் இருக்குது. நெறைய பேர் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் நெறைய நபர்கள் வந்து வந்துர்றோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஊர்ஜிதனமா சொல்லிட்டு இருக்காங்க. பரவால்ல. அதுல ஒரு சில நபர்கள் வந்து கடைசி நேரத்துல என்னால வர முடியல அப்படிங்கிறத சொல்றீங்க. அதாவது இந்த வர்றோம் அப்படிங்கிறத அவங்கள வச்சு நாங்க கன்ஃபார்ம் பண்ணி தான் இந்த நிகழ்ச்சிய வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய பதிவுகள் வந்து வரணும் அப்படிங்கிறத வந்து நாங்க சொல்லிட்டு இருக்கிறது எதுக்குன்னாக்கா, ஏற்பாட்டுக்காக தான் நம்ம வந்து முன்பதிவு அவசியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படிங்கிறத விட்டுட்டு உங்களுடைய முன்பதிவுகள் ஒரு எந்த அளவுக்கு நீங்க பதிவு பண்ண முடியுமோ ஏன்னா இனிமேல் வந்து காலம் தாழ்த்த வேண்டாம். இன்னும் 1 வார காலங்கள் தான் இருக்குது. அடுத்த வெள்ளிக்கிழமை நம்மளோட நிகழ்வு அங்க நடைபெறப் போகுது. இந்த நேரம் நம்ம வந்து எல்லாருமே சிவசைலத்துல இருக்க வேண்டிய நேரங்கள். அடுத்த வாரம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு, அதனால உங்களுடைய பதிவுகளை இட்டு ஏன்னா ஏற்பாடுகள் நம்ம செய்யறதுக்கு ஒரு பெரு உதவியா இருக்கும். உங்களோட இந்த முன்பதிவு அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம்.
எனவே இனிவரும் நாட்களை வந்து குறுகிய நாட்கள் தான் இருக்கிறதுனால ஏற்பாடுகள் செய்ய வேண்டிய நேரங்கள் இருக்கிறதுனால உடனே உங்களுடைய முன்பதிவுகளை இட்டு அனைவரும் இந்த சிறுதேலத்திற்குண்டான நிகழ்வுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் நிறைய பேர் சொல்றாங்க, நான் நண்பரை அழைச்சிட்டு வரேன், நான் 2 பேரை கேட்க வேண்டியது கேட்டுட்டு சொல்றேன் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, ஆனா ஒரு ஊர்ஜிதப்படுத்திடுங்க. இன்னைக்கு நாளைக்குள்ள கொஞ்சம் எல்லாரையுமே சரி பண்ணிக்கிட்டு உங்களுடைய பதிவுகள் எத்தனை அப்படிங்கிறத சொல்லிட்டீங்கன்னா நம்ம ஏற்பாடு செய்யறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும் மற்றும் இன்று நம்முடைய இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் கொள்ளிடம் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களை அளித்து சிறப்பித்த ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருந்தாலும் இந்த காலச்சக்கரத்தின் முதுகெலும்பாய் இருந்து கொண்டு இன்று இந்த நிகழ்வை சிறப்பாக நமக்கு ஒரு வெற்றி நிகழ்வாக சிறப்பித்துக் கொடுத்த உஷாராணி சிவகிருமானந்தர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்குலங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நமஸ்காரம். நமஸ்காரம். நன்றிங்க ஐயா. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளம். நன்றிங்க சார், வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நன்றி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். திருப்பூர்